ஸ்டவ் பாருங்கள் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. 2-3 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் நான் கொஞ்சம் டயர்டாக சளி பிடிச்சி ஜுரம் வந்துச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு க்ளீன் பண்ணாமல். அதனால் நான் இப்போ அடுத்து க்ளீன் பண்ணுறேன். இனி ப்ராசஸில் இறங்கலாம். நான் பொங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டாஃபே எனக்கு பார்க்கறது பிடிக்கலங்க. க்ளீன் பண்ண தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சமைக்கிறதுக்கே பிடிக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்கும் காமிக்கிறேன். சரியா? இதில் தானாங்க நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஸ்டவ்வை சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம சிம்னி கூட ஒரே டஸ்ட்டுங்க. அதையும் நம்ம க்ளீன் பண்ணுறோம். தெரியுதா தெரியல உங்களுக்கு? கூட க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ் கையில் க்ளீனாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேப்பர் கூட நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள். அடுப்பில் க்ளீன் ஆகி ஸ்டவ்வை எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். என்னோட கேஸ் ஸ்டவ் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன்.